பரிசுத்தாவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி நாம் ஜெபம் ஏறெடுப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளையே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பாடுகளின் தாசன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கிருபையாக நீர் எங்கள் வாழ்விலை கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு சிந்தி லெந்து காலங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அன்புள்ள தயவினாலும் நாங்கள் இதோ உம்முடைய திருச்சன்னதியிலே நாங்கள் கடந்து வந்து உம்மை வாயார உள்ளமாற போற்றவும் துதிக்கவும், உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், தேவரே எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஒரு தவ காலங்களுக்காக நன்றிகளை நாங்கள் படைக்கிறோம். இந்த ஒரு சந்தை இந்த இடைநாள் தொழுகையின் மூலமாக உம்முடைய திருப்பெயரை போற்றும்படியாக வந்திருக்கின்ற உம்முடைய இறை மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, தொழுகையிலே உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் நிறைவோடு உணர்ந்து கொள்ள கடவுள் அருள் தருவீராக. இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய திருப்பெயர் அதிகமாக மகிமைப்பட கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேண்டிக் கொள்ளுகின்ற இறைமன்றாட்டுக்கள், வாசித்து தியானிக்கின்ற உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகள் அனைத்தும் உம்முடைய திருப்பெயருக்கு மகிமையாகவும் மாட்சிமையாகவும் இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த தொழுகையிலே பங்கு பெறவும், நிறைவான ஆசீரோடு நாங்கள் எல்லாம் கடந்து செல்லவும் கடவுள் எங்களுக்கு அருள் தருவீராக. இந்த தொழுகையினுடைய தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் பாடுகளின் தாசனுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை துதித்து போற்றும்படியாக நாம் அனைவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக 595வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 595வது பின் இணைப்புகிறது. நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அமர்ந்த நிலையில் நாம் பாடலாம்.
மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே 54வது பக்கம் மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். திருப்பாடல் சங்கீதம் 37 அதிலே 23 முதல் 31 முடிய நாம் முறையாக படிக்கலாம். நாம் அனைவரும் திருமறையை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அனைவரும் நாம் திருமறையிலே பின்பற்ற கிடவோம். 37வது சங்கீதத்திலே 23 முதல் 31 வரையிலான பகுதிகளை நாம் முறையாக நாம் வாசிக்க கிடவோம். மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் வழிகளில் அவர் பிரியப்படுவார். அவர் விழுந்தாலும் கண்டுபிடிப்போம் இல்லை, கர்த்தர் அவர் கையை கொடுத்து தாங்குகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவர் சந்ததி பிச்சை எடுத்து பிழைக்கிறதையும் நான் காணவில்லை. ஆனால் அவன் இறங்கியை கடந்திருக்கிறான், அவன் சக்தியை ஆசீர்வாதமாக இருக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தில் செய்யப்படுபவர், நம் பக்தர்களை அவர் கைவிடவில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், பொல்லாதவர் சத்தியமிலோ அறுத்து போகும். நீதிமான்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், என்னென்னையும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமான் வாய் ஞானத்தை உரைக்கும், அவன் நாவு ஞானத்தை பேசும். நாம் சேர்ந்து படிப்போம். அவனுடைய கதவுகளின் பிரமாணம் இதயத்திலிருந்து அவன் காதுகளில் வருவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமாய் இருக்கிறபடியே ஆமென். சபை நாம் அமர்வோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் இந்த வேளையில் வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் அது லேவியராகமம்
புஸ்தகம் லேவியராகமம் 25வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 40 முடிய. லேவியராகமம் 25வது அதிகாரம் இறை வசனங்கள் 32 முதல் 40 முடிய. லேவியராகமம் 32ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. லேவியரின் நூல்களே அவர்கள் காணியாட்சிகளால் அவருக்கு வீடுகளை லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம். லேவியர் காணியாட்சி நூலிலே ஒருவன் விட்ட வீட்டை லேவியர் ஒருவன் மீட்டுக் கொண்டால் அந்த வீடு யூப்ரிட்ஸ் வருடத்தில் விடுதலையாகும். இஸ்ரவேலுக்குள் லேவியரின் ஊர்களாகிய வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சி. அவர்கள் ஊர்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்காது. அது அவர்களுக்கு சாஸ்வத கன்னியாட்சி. உன் பக்கத்தில் உள்ள உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையணைத்து போனால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியாக போனாலும் தங்க வந்தவனை போல அவன் உன்னோடு இருக்க வேண்டும். அவன் கையில் பற்றி வாங்காமலும் கூட்டி காசு வாங்காமல் இருக்க வேண்டும். உன் கடவுளுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு குடியிருக்கும்படி அப்படி செய். அவனுக்கு உன் பணத்தை பற்றிக்கும் உன் உணவுப் பொருளை குடிசைக்கும் கூடாதே. உனக்கு கடவுளாய் இருக்கும்படி உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்த உங்கள் கடவுளாய் கட்ட நானே. உன் பக்கத்தில் உள்ள உன் சகோதரன் தரித்திரரோடு உனக்கு விரைப்பட்டு போனால் அவனை அறிவிப்போ வேலை வாங்காதே. அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடு இருந்து யூப்ரிட்ஸ் வருடம் மட்டும் உன் இடத்தில் சேவிக்க வேண்டும் என்றார். வாசிக்க கேட்டோம். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருபப்பாடம் அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபை எழுதிய கடிதம் ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. ரோமர் 13ஆவது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. இந்த இரண்டாம் வசனத்தை நாம் இந்த வேளையில் வாசிக்க கேட்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. அயலாருக்கு தீமை செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்படுத்தி நெருங்குதலாம். நீங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருந்த வேலையாகிவிட்டது. காலத்தை அறிந்தவர்களாய் நாம் விசுவாசிக்காத ஒரு இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சிரமம். இரவு கடந்து போகிறது, பகல் சமீபமாய். ஆக அந்தகாரத்தின் கிரையை நாம் தள்ளிவிட்டு வெளிச்சத்தின் ஆயுதங்களை தடுத்துக் கொள்ள கிடவோம். விளையாட்டும் இனியும் எசித்தனும் காம விகாரமும் சட்டையும் பொறாமையும் உள்ளவர்களாய் விடாமல் பகலில் நடக்கிறவர்களுக்கு இச்சைகளுக்கு இடமாக உடலை ஏறாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தி நாம் படிக்க கேட்போம். ஆண்டவரே எங்கள் மேலிறங்கோ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 38 முடிய. லூக்கா நற்செய்தி 6ஆவது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 38 முடிய. வசனங்கள் 27 முதல் 38 வரை. கேட்கிற உங்களுக்கோ நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அடைகிறவனுக்கு மறு கன்னத்தில் திருப்பி கொடு. உன் மேலாடையை எடுத்துக்கொள்கிறவனை உன் உள்ள ஆடையையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடம் கேட்கிறவன் எவருக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம்
அன்பு கூறுகிறவர்களில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு கூறுகிறவர்களில் அன்பு கூறுகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கோ நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். திரும்ப கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? நாங்கள் சரியளவாய் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என்று கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். நன்றி கெட்டவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தீர்ப்பு செய்யாமல் இருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்பு பெறாது இருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்காது இருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பது. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்த்தும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டனால் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து நம்மில் பிறந்து பொந்தி பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வாசித்திருக்கிறார். அவரிடத்தில் இருந்து உயிருள்ளவரையும் மரித்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அமரவும் அர்ப்பணியின் கீதங்களிலே 154வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அர்ப்பணியின் கீதங்களிலே 154வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடக்கிறோம். அல்வாரி அன்பை எண்ணிட வேளை கண்கள் கலங்கிடதை என்கின்ற பாடலை அனைவரும் நாம் அறுவரைக்கான ஆயுத பாடலாக நாம் அனைவரும் இணைந்து பாடுகிறோம்.
அன்போடு அவர்களை கண்டீரந்தோ அப்பாவும் மனம் தெரிவே அப்பாவும் மனம் தெரிவே மாறியன்பை எண்ணீரும் வேலை தங்கள் கலந்திடுவே கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே என்னையும் உம்மையோ பார்த்திடவே உம் தீரன்றோ என்னையும் உம்மையோ பார்த்திடவே உம் தீரன்றோ எங்களை தலை மட்டும் தாழ்த்தோகின்றோம் கண்டவித்தோ நம்பிக் கண்களிலே இயேசு என்றும் நடத்தும் இயேசு என்றும் நடத்தும் அன்பாய் எட்டேரும் பேரை தங்கள் கலங்கிடுவே கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே அன்பாய் எட்டேரும் பேரை தங்கள் கலங்கிடுவே கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே உண்மையாகிய இரவு பாடுகளின் ஆசிரியமாகிய இறைவைத்தல் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு இரக்கமும் நிறைவாக குறித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பிற்கு உரியவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான பரிசுத்தமான தவக்காலனுடைய இந்த இடைநாள் தொழுகையிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல் அது தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் அதனுடைய 35வது திருவசனம். லூக்கா 6 வசனம் 35. நீங்களோ உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்குதென்று கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். நன்றி கெட்டவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. தலைவணங்கி நாம் செபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த இறை ஆசீர் மிகுந்த அருமையான தவக்காலனுடைய இந்த இடைநாள் தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய திருசன்னதியிலே கடவுள் எங்களை நாங்கள் உம்மை புகழும்படியாக, உம்மை போற்றும்படியாக எங்களை ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறேன். எனக்கென்று ஏற்படுத்திய என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற நோக்கத்தோடு ஆண்டவர் எங்களை
உம்முடைய திருப்பிரசனத்திலே உம்முடைய திரு ரத்தத்தை கொண்டு எங்களை அழைத்து இருக்கிறீரே. ஆண்டவருக்கு நன்றிகளை படைக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய வாழ்வு தருகின்ற இந்த இறை வார்த்தைகள் வழியாக எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேடும் எங்கள் நல்ல கடவுளை. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துடைய இந்த மலை பொழிவு அல்லது மலை பிரசங்கம் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு ஏற்புடைய வார்த்தைகள் இந்த கிறிஸ்து ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைய திருமறை பகுதியுடைய இந்த பகுதிகள், குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதிகள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை, குறிப்பாக அதனுடைய முன்னணியத்திலே வருகின்ற பகுதிகளை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். சிறப்பாக லூக்கா 6ஆவது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் தொடங்கி நாம் அதனை பார்க்கின்ற வேளையில், அதாவது அதனை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக அதிலே நாம் 25 வரையிலும் சுருக்கமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களாக நாம் அதை காண முடியும். எனினும் அதனுடைய விரிவாக்கமாக பார்க்கின்ற பொழுது, அவருடைய விரிவுரையாக இருக்கின்ற வார்த்தைகளாக ஒரு பிரீஃபாக, அந்த பிரீஃப் என்று சொல்ற பொழுது சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக பிரீஃப் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே தொடர்ச்சியை பார்க்கின்ற வேளையில் அது ஒரு டிஸ்கிரைப் பண்ணுகிற விதத்திலே அதிகமான நிலையும் கூட எடுத்துக்காட்டுகள் மட்டுமல்ல, வரையறை அதிகமாய் கூறி அதை விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி வருகின்ற ஒரு வார்த்தைகளாக அதை சொல்லப்படுகின்ற பொழுதும், இங்கே குறிப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு இறை வார்த்தை எப்படி இருக்கிறது சொன்னால், நீங்களோ உங்கள் சத்துருக்களிலே அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என்று கருதாமல் நீங்கள் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், நன்றி கெட்டவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கின்ற காரியம் என்பது மலை பிரசங்கத்தில் வருகின்ற மிக முக்கியமான வார்த்தைகளாக வருகின்ற ஒரு விரிவாக்கமாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நீங்களோ உங்களுடைய சத்துருக்களிலே அன்பு கூறுங்கள். லவ் யுவர் எனிமீஸ் என்று சொல்லப்படுகிறது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், லவ் யுவர் நெய்பர்ஸ். உங்களுடைய அயலாரிடத்திலே அன்பாயிருங்கள், அடுத்த அன்பாயிருங்கள். லவ் யுவர் நெய்பர், அடுத்திருக்கிறவர்கள் அன்பு கூறுங்கள். ஆனால் ஆண்டவர் எங்கே அதே வார்த்தையுடைய ஒரு இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்களில் அன்பு கூற வேண்டும். லவ் யுவர் எனிமீஸ். இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை நாம் இன்றைக்கு நம்முடைய பணி செய்த காலங்களில், நீங்கள் பணி செய்திருக்கிற காலங்களிலே, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சூழ்நிலைகளிலே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய பணிகளிலே எத்தனை எதிர்ப்புகள், எவ்வளவு எதிர்ப்புகளை இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எதிரிகள் இல்லாத நிலைப்பாடு இன்றைக்கு இருப்பதில்லை. எதிரிகள் இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் காண முடியாது. நாம் பணி செய்கிற இடத்துல எவராவது நமக்கு, சில பேராவது நமக்கு எனிமீஸ், எதிர்ப்பாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அந்த எதிர்ப்பாளரிடத்திலே, எதிரிடத்தில் அவர் சொல், நீங்கள் உங்கள் எதிராளியிடத்திலே, சத்துருக்கிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். மாணவர்களே, சில நேரங்களில் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற மக்களிடத்தில் அன்பு கூறுவதை நாம் கணிக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம அன்பு செய்கிற மக்கள், நம்ம அன்பு செய்யவே சில நேரங்களில் நாம் அன்பு செய்திருக்கிறோம். ஆனால் நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும், நம்மை துன்பப்படுத்தியவர்களுக்கும், நம்மை அவமானப்படுத்தினவர்களுக்கும் நாம் அன்பு செய்ய வேண்டும். சத்துருக்களிலே அன்பு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிலே சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அங்கே நான் பார்க்கிற வேளையிலே தொடர்ச்சியாக இருக்கிற காரியம் என்ன? திரும்ப கிடைக்கும் என்று கருதாமல் கடன் கொடுங்கள்.
திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கருதாமல் என்ன செய்ய வேண்டுமா? கடன் கொடுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். இதில் இருக்கிற காரியம் என்னவென்று சொல், கடன் இருக்கிறவாக டெப்ட். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னி. அப்ப அங்க வருகிற டெப்ட் என்ன, அங்க இருக்கிற கடன் என்ன? அது என்ன கடன்? பணக்கடனா, பணம் சார்ந்திருக்கிற கடனா? நம்ம அதை சிந்திக்க வேண்டும். கடன் என்று சொன்னால், அதாவது கடன்படுகிற காரியம் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் இதிலே ஆழமாய் சொல்கிற பொழுது இது இருக்கிற உள்ளான வார்த்தை என்ன தெரியுமா? பிறர் நாம் அன்பு செய்கின்ற பொழுது அன்பை பெற்றவர்கள் அந்த அன்பு நமக்கு திரும்ப தருவான்னு சொல்லி கூட கருதாமல் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு பொருள் பார்க்கிற பொழுது பணம் நாம் ஒருவருக்கு நாம் கொடுக்கிறோம், அந்த பணம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நினையாமல் கொடுக்கணும். திருப்பி தர்றாங்களோ வட்டியோடோ அல்லது முதல்ல மட்டுமாய் திருப்பி தாராங்களோ தரலையோ எண்ணாமல் கொடுக்க வேண்டும். ஒருபுறம் இருக்கிற கடன், அது உலகம் சார்ந்திருக்க பணக்கடன். ஒருவேளை அதையும் சார்ந்த ஆண்டலை சொன்னாலும் கூட, ஏன்னு சொன்னால் பழைய பாட்டை இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட வாசனை பார்க்கிற பொழுது பணம் சார்ந்திருக்கின்ற உடைமை சார்ந்திருக்கின்ற காரியங்கள் வருகிறது. சத்ரு உன்னை சகோதரன் அவன் கை இழந்திருக்கிறவர்களாக கையில வேலை செய்ய பிராணி இழந்திருக்கின்ற மாத்திரத்திலே சகோதரத்தில் வருகிற பொழுது நீ கைமாறு கருதாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது திரும்ப வட்டியோட கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீ கருதாதபடிக்கு அவனுக்கு உடைமைகள் உடைய பணங்களை உதவி செய்ய வேண்டும் என்கிற வார்த்தைகளிலே லேவியராகமம் 25:32 முதல் இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அங்கே இது வரும். என்னால் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்ட பொழுது ஒருவேளை அது பணமா இருக்கலாம். நம்முடைய உறவுகளுக்கு நாம் ஒருவேளை ஒரு 2 லட்சம் ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ ஒரு கல்யாண நேரங்களில் நாம் அதை கொடுத்து உதவி இருக்கலாம். அது கிடைக்கும் ஒருவேளை நாள் பட்டு போனாலும் கூட அதை பொருட்படுத்தாதபடி கொடுக்கிற அனுபவத்தில் நாம் இருக்கிறது என்பது சிறப்பு. என்னாலும் இந்த உலகத்திலே இலவசமாய் கொடுக்கிற காரியம் என்ன? அன்பு என்பதை பார்க்கிறோம். நம்மளுக்கு அந்த அன்பு காட்டாட்டாலும் பரவாயில்ல, திருப்பி நம்ம கொடுத்தாலும் கொடுக்க பரவாயில்ல, நம்ம அன்பு செய்ய வேண்டும். எனவே ஆண்டவர்கள் சொல்லும் பொழுது உன் சத்துருக்களில் நீங்கள் அன்பு கூறுங்கள், திரும்ப கிடைக்கும் என்று கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படி நீங்கள் உங்களுடைய அன்பை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிற பொழுது, நீங்கள் அன்பை பிறருக்கு நீங்கள் செய்கின்ற வேளையிலே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும், அது மிகுதியாக இருக்கும் என்கிற வேளையிலே அது அடிஷன், அது ஆட் மட்டுமல்ல, அது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது. அதனுடைய வாழ்க்கையை பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அன்பை கொடுக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பை நீங்கள் பெரிதாக கடவுளிடமிருந்து நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட இருப்பீர்கள் என்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதமானுடைய பிள்ளைகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பை கடனாக பெறாதபடிக்கு அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் எப்படிப்பட்ட இருப்பார்களா? அவர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள்? உன்னதமானுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுடைய செயல் என்ன? இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. அவர் பொல்லாதவர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சத்துருக்களிலே அன்பு கூர்ந்து மக்களாக இருக்க வேண்டும். சத்துருக்களை அன்பு கூர்ந்து நாம் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கைமாறு கருதாதபடிக்கு, நாம் அவருடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லி, கடன் கிடைக்கும், அன்பு கிடைக்கும் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு நீங்கள் அன்பை கொடுக்க வேண்டும். கடவுள் பிரசன்னத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னதமானுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை அவ்வாறே செய்திருக்கிறாரே. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தங்களை அவமானப்படுத்தி நிந்தித்து புறம்பாக்கி சிலுவையிலே தன்னை மறிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் இருந்தவர்களுக்கும் அன்பு செய்தாரே. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் என்னை சத்துருக்களின் பேரிலே அன்பு கூர்ந்த மக்களாக நாம் இருக்கப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதுதான் தவக்காலங்களிலே நாம் சிலுவையினுடைய வாழ்வாக இருக்கிறது. சிலுவை பாதை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நாட்கள் சிலுவை ஜர்னி ஆஃப் கிராஸ் என்று சொல்லுகிறோம். சிலுவை
வாழ்விலே பாதையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருப்பயணங்களிலே, இந்த சிலுவை பயணங்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சத்துருக்களிலே, நம்முடைய எனிமிஸிலே நாம் அன்பு செய்ய வேண்டும். எத்தனை பேர் நாம் இன்றைக்கு நம்முடைய எனிமிஸ், நம்முடைய சத்துருக்களை அன்பு கூற நம்மால இயலும்? கடினம்தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவ வாழ்வு என்பது அது பஞ்சுமத்தை வாழ்வல்ல, பஞ்சுமத்தை வாழ்வல்ல என்று சொல்லி ஆண்டவர் பல வார்த்தைகள் மூலமாய் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு பஞ்சனை வாழ்வல்ல, பஞ்சனை வாழ், அது கல்லும் பொறுக்கும் முள்ளும் நிறைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மலர் படுக்கைகளினாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல, ஒரு இடம் அல்ல. அதாவது ஒரு ஒரு ஆட்சியர் சொல்லுகிற சொல்லுவார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதாவது அழகிய ரோஜா பூக்களினாலே அலங்கரிக்கப்பட்ட, ரோஜா இதழ்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மலர் படுக்கை அல்ல என்று சொல்லுவார். ஒரு ரோஜா இதழ்களினாலே, ரோஜா பூக்களினாலே அலங்கரிக்கப்பட்ட, அதிலே பெட்டிலே வீசப்பட்டு இருக்கப்படுகிற ஒரு அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெட் அல்ல, ஒரு மலர் படுக்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. அது பாடும் துன்பமும் முள்ளும் நிறைந்து என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் எனிமீஸ், எதிர்ப்புகள், நம்மை துன்பப்படுத்துகிற மக்கள், சத்துருக்கள் வரலாம். அவளுக்கு அன்பு செய்ய வேண்டும். அவங்க அன்பு கொடுத்தா நம்ம அன்பை ஈஸியா காமிக்கலாம். ஆனா நமக்கு எதிராக வந்தாலும் கூட அன்பு செய்கிற காரியம் என்பது கடினமான ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? சத்துருக்களை சிநேகித்தா, அநியாயப்படுவதை நேசித்தா, அப்படித்தானே? அதுதான் நம்ம சிலுவை பாதை. ஒருவன் சிலுவை சுமக்காவிடில் எனக்கு அவன் சீரன் அல்ல சொன்னாரா இல்லையா? சிலுவை சுமக்க சீரன் அல்ல. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றட்டும். அப்ப தவ காலங்களிலே, தவ நாட்களிலே நம்முடைய சிந்தனைகள் என்ன? சிலுவை பாதையிலே நானும் வருவேன் ஆண்டவரே, நானும் வருவேன். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையை பார்க்கப்படும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை துணைகள் நமக்கு ஒரு உள்ளாக இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு எதிராக உள்ளே போற வார்த்தைகளினாலே நம்மை கொட்டலாம். ஒருவேளை இளம் நாட்களிலே, முன்பிருந்த காலங்களிலே பல பிரச்சனைகள், அல்லது குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள், ஒருவேளை குடும்ப வாழ்க்கை உறவுகள், சொந்தங்கள், பல நேரங்களில் நமக்கு உள்ளாக வரலாம். யோபுடைய மனைவி பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து வாழுகிற இந்த யோபு, அவர் எதிராக என்ன சொல்லுகிறார்? ஏன் இவ்வளவு விசுவாசம் இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு விசுவாசம்? கடவுளை நிந்தித்து ஜீவனை விடும், கடவுளை நிந்தித்து விட்டு ஜீவனை விடும். இடத்துல யோபுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு அருமருந்தா இருக்கணும். ஒரு புண்ணுக்கு என்ன செய்யணும்? மருந்து போடுகிற நிலையில இருந்திருக்கணும். ஒரு வைத்தோகையை எடுத்து மருந்து போட வேண்டும். ஆனால் எட்டியை போல கசக்கிற வார்த்தைகள், காரத்தை போல, அதாவது எரி நெருப்பிலே இன்னும் எண்ணெய் ஊற்றுவது போல, புண் என்பது காயத்தோடு அதில் இன்னும் வேலை எடுத்து வைப்பது போல அந்த வார்த்தை இருந்தது. ஆற்றுப்படுத்த வேண்டும். நம்ம இதுவரை நம்ம நம்பிக்கை கொடுக்கலாம், நம்ம நம்பிக்கை இருப்போம். ஒன்றும் நம்ம கடவுள் கொடுத்து இந்த வாழ்வு கடவுளை துதிப்பதற்கு மட்டும்தான், வேற என்ன அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல அப்படி இருக்க வேண்டும் மனைவி. ஆனால் எப்படி இருக்கிறார்? கடவுளை நின்று ஜீவனை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க. ஒருவேளை இந்த நிலை கூட அந்த மனைவி, அந்த கடவுள் நிலை ஒருவேளை இந்த மனைவிக்கு ஒரு பெரிய வேலையை இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பாடா இருந்திருக்கலாம். அதை பாடா சகித்துக் கொள்ள முடிய நிலையில ஒரு யோபுடைய மனைவி அந்த மக்களை சொல்லியிருக்கலாம். என்னால் அந்த நிமிடம் கூட அவர் சொல்ல கொடுத்த விசுவாசம், நம்ம கடவுளத்தை எவ்வளவு நன்மை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவு நாம் பெற்றுக்கொண்ட கடவுளுக்கான துன்பத்தை அனுபவிக்க கடைபிடிக்கிறோம் அல்லவா என்று சொல்லி அவன் சொல்லுவார். அந்த வார்த்தை பிறந்த வார்த்தை எவ்வளவு இல்லை. அதாவது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாடுகளும் சிலுவை நிறைந்த ஒரு வாழ்வுதான். இந்த வாழ்க்கையிலே இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்களிலே அன்பு கூறுகின்ற மக்களாக, நன்மை செய்கிறவர்களாக இன்றைக்கு நாம் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு நம் அன்பை பெறுவதற்கு நாம் கொடுக்கின்ற மக்களாக, நாம் பிறருக்கு எதிர்க்கிற அன்பை நாம் செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசனத்திற்கு பரலோகத்திலே நிச்சயமாக இந்த உலகத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனை நாம் பெறுவோம் என்பதில்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாவற்றும் மீது நாம் சத்தத்தை நாம் அன்பு கூறுகின்ற பொழுது நாம்
உன்னதமானவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன்னதமானுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கும் அந்த பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு தகுதிகளாய் காணப்படுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் பின்பற்ற நாம் கடமை கொள்ளோம். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வது நம்முடைய விருப்பம் தானே. நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஆசிக்கின்றோம். கடவுளுடைய சனமாய் இருக்க ஆசிக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளை என்ன செய்வார்கள்? கடவுளுடைய பிள்ளை என்ன செய்வார்கள்? அவர்கள் சத்துருக்களிலே அன்பு செய்வார்கள். அப்போ இங்க நாம் பார்க்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், உன்னதமானுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம். அப்போ நாம் எதிர்மறையை பேசி பார்ப்போமே, சத்துருக்களிலே அன்பு செய்யாவிட்டால் நாம் உன்னதமானுடைய பிள்ளைகள் அல்ல. அப்படிதானே? அதாவது நம்ம ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது உண்மையான நிலையில்லாதபடிக்கு சொல்லுகிற சத்தியம் என்பது அது வீணான சத்தியம். அல்லது இது பார்க்கப்பொழுது நம்ம ஒரு காரணம் இல்லாமல் நாம சபிக்கிற சாபம் தங்காது. அப்படி ஒருத்தருக்கா இல்லை. காரணம் இல்லாமல் சபிக்கிற சாபம் என்ன செய்யாது? தங்காது. அப்போ காரணத்தோடு கூட சபிக்கிற சாபம் தங்குகிறது. நம்ம எதிர்மறையை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்கே பார்க்கிற சத்துருக்களை அன்பு செய்தால் நாம் உன்னதமான பிள்ளைகள். அப்போ சத்துருக்களை அன்பு செய்யாவிட்டால் நாம் உன்னதமானவருடைய பிள்ளைகள் அல்ல என்பது இந்த வார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் நானும் உண்மையிலேயே உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக கடவுளுடைய ஜனமாய் நாம் இருப்பதற்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சத்துருக்களிலே அன்பு செய்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஒரு விஷயம் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதாவது உண்மையிலேயே இன்னும் செய்கிறவர்களை ஒருக்கிற காரியம் அவர்கள் நாடும்படியாக நன்மை செய்கின்ற காரியம் என்பதை பார்க்கிறோம். ஒருவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை இழைக்கிறவர்களும் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆண்கள் சொன்ன வார்த்தை, ஒருவன் உன்னை ஒரு கண் அடித்தால் மறுகணத்தை அந்த திரும்பி காண்பி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வைக்கிறார். அவருடைய வார்த்தைகளின் வழியிலே அடிச்சுவத்திலே நாமும் கூட பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்வை உபதேசங்கள் என்பது சற்று கடினமான ஒன்றாகவே இருக்கிறது. பேதுரு சொல்லுவார், யார் இந்த உபதேசத்திலே நிலை கொள்ள முடியும்? உங்களுடைய உபதேசம் எவ்வளவு கடினமாக இருக்கின்றனவே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தை இவ்வளவு கடினம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை என்பது கடினமான ஒரு வார்த்தை தான். ஆனால் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை சாத்தியப்படும் என்று சொல்லும்போது கல்வாரிநாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது, கல்வாரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சிகளை நாம் உற்று கவனிக்கின்ற பொழுது சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் அவரை சிலுவையில் அடியுங்கள் என்று சொல்லி அவர் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் கூட அவர் இடத்துல இருந்து எத்தனை நன்மை செய்வது கூட அவரை சிலுவையில் அடியுங்கள் என்று சொல்லி கூச்சலிட்டதாய் கூட நாம் பார்க்கின்றோம். அந்த இடை அடைந்த நிலையிலே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்கிற பொழுது அந்த கல்வாரி அன்பு என்பது நம்மிலும் கூட அது கடந்து வரும்படியாக நாமும் கூட பிறருக்கு நன்மை செய்கிற மக்களாக அன்பு கூறுகிற மக்களாய் சத்துருக்களை அன்பு கொண்டு நாம் உன்னதமான பிள்ளைகளை வாழ்வதற்கு கடவுள் தாமே இந்த வாழ்வதற்கு இறைவாக்கும்படியாக நம் அனைவரையும் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி இறையரசு நேராக நிறைவை நடத்தி செல்வாராக. எல்லாம் உதவிக்குரியதான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அன்பிற்கு உரியவர்களே, நாம் இந்த வேளையில் அனைவரும் இணைந்து காணிக்கை பாடலாக அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 589வது பாடலை நாம் பாடுவோம். 589வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நாம் பாடப்படுவோம். இந்த கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும் 589வது பாடலை நாம் இணைந்து பாடப்படுவோம்.
நாம் எழுந்து காணிக்கப்படலாக 589வது பாடலில் நாம் இணைந்து பாடுவோம்.
அனைவரும் முழந்தால் படியிட்டோ அல்லது அமர்ந்த நிலையிலோ பாடல் புத்தகத்திலே 122வது பக்கம் இருக்கின்ற ஒரு சந்தி கால பிரார்த்தனை மாலையை நாம் பின்பற்றுவோம். 122வது பக்கம் இருக்கின்ற பிரார்த்தனை மாலையை நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே பின்பற்ற கடவோம். பக்கம் பாடல் புத்தகத்திலே 122வது பக்கத்தை நாம் பின்பற்றுவோம். மண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய கடவுளே, எங்கள் லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, பரிசுத்த திரியேக கடவுளே, எங்கள் கிருபையோடும் தயாபரனாகிய கர்த்தாவே, எங்கள் சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாச சற்பனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் மரணத்திற்கும் பெருமாறி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்திற்கும் கொலைகளுக்கும் மரணத்திற்கும் பெருவாதி காய்ச்சலுக்கும் கலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடி சேதத்திற்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்திற்கும் பெருவெள்ளத்திற்கும் நித்திய மரணத்திற்கும் உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் தேவையினாலும் தேவரை சிலுவையில் அறைந்த மரணத்தினாலும் தேவனின் மகிமையாகி கடந்து பரமொழியினாலும் எங்கள் மரண விடையும் நியாய தீர்ப்பின் நாளிலும் தேவரே உமது பரிசுத்த சபையால் தேவன் உமது பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றவும் சபையின் போதகராகிய உடைய காலையாரும் தீர்மான வசனத்திலும் தூய்மையான நடக்கையில் நிலைப்படுத்தவும் ஏழை பாவியை சகல வேத பொருட்களை இடர்களை விதித்து தடுக்கவும் வழிநடை மோசமானவர்களை எல்லாம் திருப்பவும் சாத்தானை எங்கள் பாதத்தின் கீழ் அசைக்கி போடவும் ஏழை உமது தரப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவும் தெய்வ வசனம் அளிக்கும்படி உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவும் துக்கப்பட்டு நினைச்சிருக்கிற யாரையும் ஆதரித்து தேற்றவும் கிறிஸ்தவர்களாகிய சகல தேச தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும்
குடியரசு தலைவருக்கும் மற்ற தலைவருக்கும் அதிகாரிகளுக்கும் சமாதானத்தை நல்ல சாட்சி கட்டிடவும் எங்கள் குருமாரையும் முப்பரையும் பள்ளிக்கூடங்களையும் சபைகளையும் ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தை நிலைப்படுத்தி பலக்கப்படவும் உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசன்னிக்கப்படப்பட யூதரையும் கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களை திரும்ப வேலை நடத்திட பண்ணவும் வறுமையும் துன்பம் அனுபவிக்கிற யாவருக்கும் துணைவராய் வழிபடவும் நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணப்படுகிற யாவரை காப்பாற்றவும் கர்ப்பவதிகளுக்கு மகிழ்ச்சியான பேரை கட்டளையிடவும் சகல பிள்ளைகளையும் பணியாளிகளையும் கண்ணோக்கி பராமரிக்கவும் குற்றமில்லாமல் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் சகல கைப்பெண்களையும் ஆதரவற்ற பிள்ளைகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் ஆதரிக்கவும் சகல மனிதருக்கும் இறங்கவும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு கிருபையும் நித்திய பலன்களை கொடுக்கவும் எங்களை பயக்கிறவர்களுக்கும் துன்பப்படுவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் மன்னித்து நாங்கள் நினைத்திருக்கவும் காலத்தில் நல்ல மழையும் நிலத்தின் பயிரையும் கட்டையிட்டு காப்பாற்றவும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளவும் ஏழை பாவி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாரை கேளோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்கோட்டே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்கோட்டே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்கோட்டே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு அருளிடும். கிறிஸ்துவே, எங்களை கேளோம். கர்த்தாவே, அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இங்கே நாங்கள் தாழ்மையோடு அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஒரு சந்தி காலங்களிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை போற்றவும், உம்முடைய இறை வாக்கினை நாங்கள் கேட்கவும், இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகளாக எங்கள் உள்ளத்தையும் எங்கள் பொருட்களை நாங்களுடைய சமூகத்தை படைக்கவும் இந்த வாய்ப்பை கொடுத்து நன்றி சுவாமி. நாங்கள் எங்கள் சத்துருக்களை எங்களது அன்பை நாங்கள் சிநேகமாய் காண்பிக்க வேண்டிய ஆசலை தந்து உம்முடைய பிள்ளைகளாக உன்னதமான உள்ளத்தை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு தூய ஆவியானவரை கொண்டு எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் சுவாமி. இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரை கடவுள் பொருட்படுத்து நிறைவோடு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறை ஆசீரோடு கூட எங்களை ஆண்டவர் இல்லங்களுக்கு அனுப்பும். உம்முடைய மக்களது பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவோடு உம்முடைய ஆசீரோடு எல்லாம் கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த இரவிலும் அனைவருக்கும் நல்ல
பாதுகாப்பான இளைப்பாறலை கடவுள் கொடுத்து நல்ல ஒரு விடியலை காணவும் உம்முடைய பணிகளை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொழுது எந்த பணியாய் இருப்பினும் அதை அனைத்தையும் நிறைவோடு செய்ய வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி அதற்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். படைத்திருக்கின்ற காணிக்கை கரங்களுக்காக சமூகம் வைக்கப்பட்டிருக்கின்ற ஏலப்பொருள் காணிக்கைகளுக்காக அத்துணை காணிக்கை ஏற்றுக்கொண்டு கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்கள் திருச்சபைகளை பொறுத்து ஞாயிறாக இருக்கின்ற பொழுது கடவுளை அந்த திருத்தூலை ஞாயிறு ஆசிரியப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஆத்மாக்களும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சமூகம் வந்து அந்த அருமையான குருத்தோலை பவனிலே பங்கேற்று முழு ஆராதல் பங்கேற்று இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தோடு எங்களை இல்லங்களுக்கு அனுப்புவீராக காட்டி அர்ப்பணிக்கின்றோம். உடைய இந்த நேசுவின் இனிய திருப்பைகளை பெற்றுகிறோம். வேண்டுதல் கேளுங்கள் கடவுளே. ஆமென். ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறை மன்றாட்டை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவோம். அருள் பிதாவே, உங்களுடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரவத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பிறநாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் ஆமென். கடவுள் அருள்கின்ற இதை ஆசிரியை நாம் அனைவரும் எழுந்து நாம் பெற்றுக்கொள்ள கடவும். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவருடைய இருப்பதாக. ஆமென். சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 30வது பாடலை நாம் பாடி நாம் கடந்து செல்கிறோம். God bless you.